வெல்கம் சகஸ்ரா விளாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் இருக்கப்ப ஷார்ஜா அக்வாரியம் போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் நேஷ்னல் டே அன்றைக்கி தான் அக்வாரியமை சுற்றி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். நேஷ்னல் டே அப்படின்றதால ஃப்ரீ டிக்கெட் தாங்க. இதே நம்ம நார்மல் டே அன்றைக்கி போயிருந்தால் 25 கிராம்ஸ் வருங்க ஒரு டிக்கெட்டு. நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 600 ருபீஸ் வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபிஷ்ஷே குட்டி ஷார்க்கு தாங்க, ஜோடியாக போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு டேங்க்கில் குச்சி குச்சியாக இருக்குது. அதில் என்ன ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக உத்து பார்த்தா கடல் குதிரைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த இடத்துல 3 கடல் குதிரை இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அங்கே நின்று அதை பார்த்துட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கண்ணாடி தொட்டிக்குள்ளே அவ்வளோ மீன் இருந்துச்சுங்க. கண்ணாடி தொட்டியும் கொஞ்சம் கீழே இருந்ததால் பாப்பா ஒவ்வொன்றா நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தா. குட்டி ஷார்க் பார்த்தோம். இங்கே பாருங்கள், பெரிய ஷார்க் வருது. ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேங்க பார்த்துட்டு. இந்த தொட்டிக்குள்ளே மொத்தம் 6 ஷார்க் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஷார்க் இருந்த தொட்டிக்குள்ளே நிறைய குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கேவும் அழகாகவும் இருந்துச்சு. பாப்பா அதை நான் தொடப்போகிறேன் அப்படி சொல்லிட்டு டச் பண்ணி விளாண்டுட்டு இருந்தா. பாருங்களேன், ஷார்க்கு எவ்வளோ அழகாக மூவ் ஆகி வருதுன்னு. நாங்கள் லீவ் அன்னைக்கு போனதால் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ரொம்ப க்ரௌடாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அண்டர் வாட்டர் ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அழகாக யூனிக்காக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. மேலே பாருங்களேன் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் ஷார்க்லாம் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. அண்டர் வாட்டர் ஃபிஷ்ஷஸை பார்க்குறப்ப டைம் போனதே தெரியலங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஃபிஷ் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி கோல்டன் கலரில் பின்னாடி பிளாக் கலரில் இருந்துச்சுங்க. அண்டர் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸையுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் லீவ் அன்னைக்கு போனதால் பார்க்கிங் லைன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். அப்படி வெயிட் பண்ணி போனதுக்கு நல்லாவே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணாங்க. பாப்பாவுமே ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸாக பார்த்துட்டு அம்மா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தா. மேலே பார்த்தா வவ்வால் ஃபிஷ்ஷுங்க பெருசாக ஒன்று போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு மேலே பார்த்தா நமக்கு தலைக்கு மேலே இன்னொரு வவ்வால் ஃபிஷ் பெருசாக போயிட்டு இருந்துச்சுங்க. உண்மையிலே வேறு லெவலில் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மூவ் ஆகி போகிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்பாவும் பொண்ணும் ரொம்ப நேரமாக உத்து பார்த்துட்ருக்காங்களே, அப்படி இந்த தொட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குது, சரி நம்மளும் போய் பார்க்கலாமே சொல்லிட்டு போய் பார்த்தா பாம்பு மாதிரி நீளமாக ஒன்று மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் இது ஃபிஷ்ஷாங்க. ஆனால் இது ரொம்ப டேஞ்சரான ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. கீழேருந்து ஒரு ஃபிஷ் மூவ் ஆகி போச்சுங்க. அதை பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே ஃபீல் ஆச்சுங்க. ஆனால் அதோட ஹெட்டு மட்டும் பாருங்கள் ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்குது. இன்னுமே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.